ஜஸ்ட் சும்மா இப்படி உப்பு தூவி பல கோடி சம்பாதிச்ச ஒருத்தன் 2 வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம ஆன கதை உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இந்த பிராண்டோட ஃபவுண்டர் ஒரு புச்சர். தன்னோட கிராஃப்ட் மேல இந்த பேஷன்னால மக்கள் மனசுல சூப்பரா இடம் பிடிச்சார். லிட்டரலி ஹி கேம் ஃப்ரம் நத்திங் வித் ஹியூஜ். அதனால மக்கள் அவரோட ஸ்டோரியை செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு குணம் இருக்கு, பணம் பார்த்தோன்னே தலைக்கேறிடும் சொல்லுவாங்க. எங்களுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. இதுல மேட்ரு என்னன்னா, அவர் எதனால பெரிய ஆளானாருன்னு அவர் மறந்துட்டார். இட் இஸ் பீப்புள்ஸ் லவ் ஃபார் ஹிஸ் கிராஃப்ட். ஸோ இதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நார்மலா அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாம செலிபிரிட்டிக்கு மாத்திரம் உப்பு தூவுறது, கோல்டன் ஸ்டேக் விற்கிறது, இப்படி செல்ஃப் பேமெண்ட் வைரல் ஆகிறதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்ததுனால என்னமா வைரல் ஆனாரு. பட் ட்ரெண்ட் இஸ் வெரி டெம்பரரின்னு அவருக்கு தெரியல. அஸ் எண்ட் ரிசல்ட்டா இதுக்கு முன்னாடி அவரை லவ் பண்ண பீப்புள் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதே நிறுத்திட்டாங்க. அண்ட் அதுவே ஆல் ஓவர் வேர்ல்ட்ல அவருக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் 1 by 1 க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு. அவர் வேற யாரும் இல்ல, நம்பால் சால்ட். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்க லைஃப்ல எவ்வளோ கிரேட்டர் ஹைட்ஸ் போனாலும் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம எங்க இருக்கோன்றதுலாம் முக்கியமே கிடையாது, இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் தான் முக்கியம். ஸோ ஆல்வேஸ் பி ஹம்பிள், ஸ்டே ரூட்டட், நோ மேட்டர் ஹவு மச் யூ க்ரோ.